அந்த யார் போய் பாக்குறா? சோ பொதுவா யாருன்னா போய் பார்க்க முடியுமா? யார் ஃபேமிலில என்ன பர்சனல் இல்லாம இருக்குது? அவரு ஃபேமிலியே பாக்கலன்றது யாருக்கு நான் தெரியுமா? சொல்லுங்க. அவர் பாக்குறாரா பாக்கலையான்றது தெரிய வேணாமா? அவர் பர்சனல் தானே. எப்ப பாரு எதனா ஒரு மீட்டிங்னா டைவர்ஸ் எடுத்து பேசாதீங்க. ஒருத்தர ஒரு சின்ன ஒரு இதுல என்ன சொல்றதுன்னா, ஒரு ஹவுஸ் கீப்பிங் செய்யறவங்கல இருந்து பெருக்குறவங்க வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி வரைக்கும் 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப்னு கையில வச்சுனுக்குறாங்க. சோ அவரு ஒரு பெரிய ஸ்டார். அவரு அந்த உச்சக்கட்ட ஸ்டாருக்கு வந்து ஒரு டைவர்ஸ பத்தி அடிக்கடிக்கு ஏன் பேசுறீங்க? அது பேச பொருளே கிடையாது. அது நீ என்னது பெண்கள் நான் கேக்குறேன், எல்லா பெண்கள் மட்டும் கரெக்டா இருக்காங்களா? பெண்கள் மட்டும் கரெக்டா இருக்காங்களா? ஒரு சீரியல் 5 வருஷம் நடக்க போகுது. அந்த சீரியல்ல எவ்வளவு பேர் லவ் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியல. தளபதி பண்றது மட்டும் தானா டைவர்ஸ் கேஸ் கண்ணுக்கு தெரியுது? ஏன் இப்ப இருக்கிறவங்க அத்தனை பேருமா டைவர்ஸ் கேஸ்ல எதுவுமே பாக்க மாட்டலையா? யாருக்கு எத்தனை வைஃப்னு தெரியாதுங்களா? சொல்லுங்க. அது ஏன் அவர் தளபதியை மட்டும் குறிப்பிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டாரா, அவங்க ஃபேமிலி மேட்டரை பார்க்க முடியல, அவர் சட்டத்துல வந்து என்ன பண்ணிடுவாருன்னு கேக்குறாரு. அவர் சட்டத்துல வந்து என்ன பண்ணார்? தனிச்சு நிக்கிறாரு. இன்னைக்கு அவரை வச்சு எத்தனை பேரு கூட்டணி போட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியும். தாவகா சார்பில் கூட்டணிக்கு சீட்டா நோட்டான்னு கேட்க போனா 2த்துக்கும் சேர்த்து போறாங்க உள்ள. அதெல்லாம் அவர் போறன்னு சொல்லப்பா. அவரே சொல்லாதான் அவங்கள கைட் பண்ணிக்கிறீங்களே எப்படி? ஒரு பிரஸ் மீட்டிங்ல என்ன நான் பண்ணுமோ அதை மட்டும் தான் பண்ணும். எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. எடுத்த ஸ்டார்டிங் கேட்கறது ஒன்னே ஒன்னு என்னடான்னா, தளபதிக்கு என்ன பர்சனல், அவரு ஏன் டைவர்ஸ், இதெல்லாமா ஒரு கதை சொல்லுங்க. அவர் என்ன மாட்டாரு. அவர் எந்த ஒரு விஷயத்துக்கு பயப்பட மாட்டாரு. தலை நிமிர்ந்து பதில் சொன்னாரு. மகளிர் மீட்டிங்ல அவர் கொடுத்த ஒரு சாட்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன சொன்னாரு? நாங்க என் விஷயம் அதை நான் பாத்துக்கிறேன், உங்களை ஃப்ரீயா நீங்க பாருங்க. ஆட்சியால தான் வந்திருக்காரு அவரு. சரியா? பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து விஜய் அவர்கள் இதை விமர்சனம் செஞ்சிருக்காரு. ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இந்த முறை எப்படி ஃப்ரீ பஸ் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ பஸ், அந்த பிங்க் கலர் பஸ்ன்னு போட்டு உள்ள சோ எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதை எதிர்த்தாரு யாரு? அவர் எதிர்க்கலையே. அவர் ஃப்ரீன்னு சொன்னது வந்து இப்ப எங்களோட வரி பணத்தை எடுத்து எங்களுக்கு செலவு செய்யறதா தான் அவர் சொல்றாரு. கண்டி இந்த வரி பணத்து மூலியமா எங்களுக்கு என்ன நடக்கும், நல்ல திட்டம் நடக்குன்றது எங்களுக்கே தெரியும். இந்த வரி பணத்து மூலியமா தான் எங்களுக்கு எல்லா செலவும் அவர் பண்றேன்னு சொன்னாரு. அவர் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு வந்து வேற விதமா பேசல. ஃப்ரீன்றதுக்கு காரணம் இது மட்டும்தான். எங்களோட வரி பணத்தையே எங்களுக்கு சரி செய்யறாரு, அவ்வளவுதான். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சாட்டை முருகனை பத்தி கேட்காதீங்க. அவர் ரொம்ப சேட்டை முருகன், அதனால அவரை பத்தி பேசாதீங்க. ஏன்னு கேட்டா ஒரு மேடையில அவரை பேச சொல்லுங்களேன். நம்ம கொஞ்சம் அவரு டான்ஸ் ஆடுறவரு நம்மள வந்து சொல்லுவாரு. ஆனா அவர் பேச்சே சரி கிடையாது. நீங்களே பாருங்க, தளபதி அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பேசினாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மீடியாக்கள்ல நீங்க எல்லாருமே இருக்கீங்க, அதனால உங்களுக்கே தெரியும் அவரோட பேச்சை பத்தி. அதனால அவரை ஒரு பெரிய விஷயமாவே நாங்க எடுத்துக்கிறது கிடையாது. தொடர்ந்து வீடியோ போடுறாரு. ஒரு வீடியோ 1 மில்லியன் 2 மில்லியன் போகுது. அது மக்களிடையே வந்து தவறான ஒரு எண்ணத்தை அதை கிளியர் பண்ணிடுங்க. எப்போதுமே வந்து தளபதியை பத்தி யாரு தப்பா பேசினாலுமே அவங்க மேலுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களோட குறிக்கோள் என்ன, தளபதியை பத்தி பேசினா மட்டும்தான் அவங்களால மேலுக்கு வர முடியும். ஆமா, அதனாலதான் தளபதியை பத்தி பேசுறாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க அரசியல்ல, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இவ்வளவு அட்டூழியம் நடக்குது. நீ ஒரு மக்களுக்காக வந்திருந்தா அதை கேட்டிருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டீங்க. சும்மா இருக்கிற புடிச்சு இழுத்து 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 வம்புக்கு இழுத்துட்டே இருப்பீங்க. என்ன நாங்களே பேசுறோம்னா நாங்க என்ன பேசுறோம்? அதை பத்தி பேசி அவங்கள பத்தி வன்கொடுமை என்னென்ன போட முடியுமோ அதெல்லாம் போடுவாங்க. அவர் என்ன பேசுறாரு? அவர் நியாயமா பேசுறாரா? நீங்க சொல்லுங்க. ஒரு நியாயமா பேசுற அரசியல்வாதி அவரு தொடர்ந்து வீடியோல போட்டுட்டே இருக்காரு. அதாங்க வேலை அவருக்கு. வேற என்ன வேலை? பணம் சம்பாதிக்க வந்திருக்காரு. வேற என்ன வேலை இருக்குது அவருக்கு? நல்லா பெட்டி பெட்டியா டிஎம்கே கிட்ட வாங்கிட்டு யார கேள்வி கேட்கணுமோ அவரை கேள்வி கேட்காம எங்களை கேள்வி கேட்டுன்னு இருப்பாரு. எங்க ஆட்சியை கொடுத்துட்டு கேள்வி கேளுங்க, நாங்க செய்யல சொல்லிட்டு. ஒண்ணுமே செய்யாதவங்களை வந்து நான் ஆட்சிக்கே அமராதவங்கள கேள்வி கேட்கிறேன். நீங்க ஆட்சியில இருக்கிறவங்களை ஏங்க பார்த்து பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க நேர்மையா இருக்கோம். எதிர்த்து எல்லாருக்குமே பதில் கொடுப்போம் எங்க மகளிர் சார்பா. இல்லவே இல்லையப்பா, எப்படி இருக்குன்னு கேட்க வேண்டிய கேள்வியே இல்ல. உங்களுக்கே தெரியும், 2 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்காத அரசு இது. அதுல எப்படி நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்?
எப்போதுமே ஒருத்தரோட பர்சனலை வந்து நம்ம அரசியலுக்கு கொண்டுட்டு வரக்கூடாது. அதுதான் வந்து நியாயமே. யாரோட பர்சனலையும் பேசக்கூடாது. ஏன்னா அது எங்களுக்கு தெரியும் அடுத்தவங்களோட பர்சனலை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை நீங்க அவரு தனி விஷயமா பாருங்க. அரசியல்ல நாங்க எங்க சார்பா ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நீங்க அதை பத்தி கேளுங்க. அவர் மேடையில் அட்ரஸ் பண்ணும்போது கூட இது ஒர்த்தே இல்லைன்னு அட்ரஸ் பண்ணாரு. அப்படியெல்லாம் கிடையாது. ஒர்த்தே இல்லைன்ட்டு அவர் எப்படி சொன்னாருன்னா நம்ம அரசியல் எதுக்காக வந்திருக்கோம் அதை பார்த்துட்டு போங்க அந்த அர்த்தத்துல சொன்னாரு. நீங்க அந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கலாமே. இல்ல இல்ல முடியாதுங்க, சான்ஸே இல்ல. மிரட்டா பயப்படுற ஆளு தளபதி கிடையாது. நீங்க பாத்துருக்கீங்க எல்லா செய்ய முடியாது. தளபதி யாருக்குமே பயப்படுற ஆளு கிடையாது. தளபதி தொண்டர்களும் யாருக்குமே பயப்படுற ஆளு கிடையாது. எங்க விஷயம் என்னவோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கோம். அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். மத்திய சென்னை மாவட்டம் SKM பூக்கடை குமார் எங்களோட மாவட்ட செயலாளர். அது மாதிரி தான் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெரம்பூர்ல நின்னு விஜயால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். எங்க நின்னாலும் தளபதி ஜெயிப்பாருங்க. எங்க நின்னாலும் உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த கேள்வி எங்களை கேக்குறீங்க. கண்டிப்பா தளபதி எங்க நின்னாலும் ஜெயிப்பாரு. யாரு ஒன்னா நிக்கிட்டங்க, தளபதி நிக்கிறதுல கண்டிப்பா தளபதி தான் ஓட்டு. இதுக்கு மாற்றமே கிடையாது. பர்சனல் மேட்டரை வந்து நீங்க வந்து கட்சியில எடுத்துன்னு வராதீங்க. பர்சனல் வேற, கட்சி வேற. தளபதியே சொல்லிட்டாரு, பர்சனல நான் பாத்துக்கிறேன், கட்சி வேலையை நீங்க பாருங்க. அது ஒருத்தன்னு மத்தவங்க சொல்லக்கூடாது, தளபதி தான் சொல்லணும். அது நான் தாவாக்கா தான் வந்து நிக்கும், அவங்கதான் ஜெயிப்பாங்க. சாட்டை முருகன் ரொம்ப சேட்டை முருகன் சொல்லுமா. சேட்டை முருகன் தான் அவரு. சாட்டை முருகல சேட்டை முருகன் அவரு. அவரால ஆம்பளைங்க கிட்ட பேச முடியாது, வெறும் பொம்பளைங்க கிட்ட தான் பேச முடியும். அதனால பொம்பளைங்களை மட்டும் பேசுற அந்த மனுஷனை எங்க கிட்ட பேசாதீங்க தயவு செய்து. விஜய் ரொம்ப பேசுற யாருமே தமிழ்நாட்டுல அவ்வளவு விமர்சிக்கிறாரு. எங்க தளபதி வந்தா முதல்ல வந்து தளபதி அவர் ஆதரிப்பாங்கன்னு நினைச்சாங்க. தளபதி ஆதரிக்கல. நாங்க எங்க வழியில போயின்னு இருக்கோம். அது அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி அவங்க மேலுக்கு வருதுன்னு தெரியல. அதனால தளபதி வச்சு தளபதியை பேசி வராங்க. வாங்க வந்து முன்னாடி வந்து பேசுங்க. எல்லா கட்சிக்காருக்கும் பயம் வந்துருச்சு. தளபதியை வந்து ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணி ஏதாவது இது பண்ணு பாக்குறாங்க. நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. மகளிர் கூட்டம் இருக்கிற வரைக்கும் தளபதியை சீண்ட கூட முடியாதுங்க. வீட்டுக்கு ஒரு மகளிர் எங்க தளபதி அசிக்க கூட முடியாது யாராலுமே. திமுக பெண்களை கேட்கும்போது அவங்க அதுதான் சொல்றாங்க. அவங்க ஒண்ணுமே காசு குத்திட்டு வர கூட்டம், இது வந்து தானா வந்த கூட்டம். 200 ரூபாய் பாருங்க. திமுக பெண்களுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன் சொல்றோம்னா நாங்க தொண்டரா இருந்து வந்திருக்கோம். பாருங்க இப்ப முடியற வரைக்கும் இருந்துட்டு நாங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டு தான் போறோமே. எங்க பெண்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மிகப்பெரிய கூட்டத்தை முன்னிலைத்து சேர்த்திருக்காரு ஸ்டாலின். நீங்க பாத்தீங்க எவ்வளவு சேர் காலியா இருந்துச்சு. மீடியாலே காமிச்சாங்க. அவ்வளவு சேர் பின்னாடி ஃபுல்லா காலியா இருந்துச்சு. ஆனா எங்கள்ட்ட காட்டி பாருங்க, மகளிர்ட்ட காட்டி பாருங்க பாப்போம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, எல்லாருமே 10 பைசா பணம் இல்லாம நாங்க எல்லாருமே தளபதிக்காக மட்டுமே வந்திருக்கோம். பணத்துக்காக வரல, எங்க தளபதிக்காக வந்திருக்கோம். ஒரே ஒரு விஷயம், 10 மணிக்கு உள்ள என்ட்ரானோ, சாயந்தரம் 5 மணிக்கு வந்தோம். அது வரைக்கும் எங்களுக்கு பசி எடுக்கல. எங்க தளபதியை பார்க்க தப்பல. அதை விட வேற என்ன போகணும்? எங்களை மாதிரி அவங்க இருந்துருவாங்களா? அத்தனை அவர் இருப்பாங்களா? ஒரு அக்கா சொல்றாங்க கோழிக்கறி பிரியாணி தரல, எங்களுக்கு பிரியாணி தரல, தண்ணி தரல, சாப்பாடு தரலன்னு. நீங்க வேணா தமிழக வெற்றி கழகத்துல கேட்டுக்கோங்க. நாங்க யாருன்னா மகளிர் எங்க சார்புல இருந்து குறை சொல்லிருக்கோமா சொல்லிட்டு கேட்டு பாத்துக்கோங்க. எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பா லேடிஸ் ஓட்டு இருக்குங்க. தளபதிக்கு வெள்ளைய சொல்லியமா சட்டை போட்டு வெளியே அடுத்த கட்சியில இருக்கிறவங்க வெளியே போறவங்க வீட்டுல கூட ஒரு லேடிஸ் ஆச்சு ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. மகளிர் பக்கம் என்னைக்குமே தளபதி பக்கம் மட்டும்தான். வெற்றி எங்கள் பக்கம் 2026 கண்டிப்பா.